ஐ மக்களே, இனிய காலை வணக்கம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ட்ரெண்டு பார்க்குறோம். ஒன் டே வந்து ரெண்டுமே வந்து க்ரீன் ஜோனில் தான் இருக்குது. டவுன் சைடு போயிட்டு தான் மேலே வருது. 5 டே வந்து பிரேக் அப்பாக ட்ரை பண்ணுது. வெயிட் பண்ணி பார்க்கணும். 1 மந்த்தை பொறுத்த வரைக்கும் MACD சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. அந்த MACD டச் ஆகி உங்களுக்கு க்ரீன் சிக்னல் மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் இருக்குது. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரெட் ஜோனில் தான் இருக்குது. 6 மந்த்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே ரெட் ஜோனு. அதே மாதிரி 1 இயரில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் அது ஸ்மூத்துடு RSI லைனை விட மேலே தான் இருந்தது. அதான் ஒய்லட் கலர் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய லைனு, அதான் நம்மளுடைய சிக்னல் லைனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தட் லைன் மேலே ஏறிடுச்சு, இது கீழே வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இது வெயிட் பண்ணணும். ஸ்டில் வந்து டவுனுன்னு நீங்கள் புட்டு வாங்கிடாதீங்க, சரியா? ஏன்னா MACD இம்பார்ட்டன்ட். அது டில் இன் லைட் க்ரீன் ஜோனில் தான் இருக்குது. வெயிட். தேங்க்யூ.